நம்ம வீட்டிலேயே மிகவும் எளிமையான முறையில் குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுக்கு சின்னதாக மண்பானை, அதுக்கு ஏற்ற மூடி, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும். மஞ்சள் கூடவே பூஜை ஆகர்ஷண பொடியும் பன்னீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடச்சி பூசுகிறப்ப நல்லா வாசமாக இருக்கும். அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ப பட்டை இல்லைன்னா ராமம் போட்டு அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். பானை நிறக்க பச்சரிசி போட்டு 1 ரூபாய் காசு, 11 காயின்ஸும் 4-5 கிராம்பும் பானையை சுற்றி பூ கட்டி விட்டு அதுக்கு மேலே தட்டு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்று குலதெய்வத்தை மனசார நினைத்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வரும்போது நல்லதே நடக்கும். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி, அமாவாசை இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இந்த பானையை புதுப்பிக்கணும். பச்சரிசியை சமையலுக்கு பயன்படுத்தணும். இதில் இருந்த 1 ரூபாய் காயின்ஸ் எல்லாத்தையும் மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப உண்டியில் போட்டுடணும். குலம் காக்கும் குலதெய்வம் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பானையை ஓடுற தண்ணியில் விட்டுறணும்.